ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் பார்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ், அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த பிரச்சனையில் என்னென்ன அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஈவினிங் 4 மணிக்கு மேலே பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டுக்கு அப்புறம் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 100 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ரெண்டாவது செக்மெண்ட்டில் இந்தியா ஓரியன்டாக சில எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் மூணாவதாக நம்மளோட ப்ராடர் மார்க்கெட் அனாலிசிஸ், நாலாவதாக ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். கிட்டத்தட்ட 14 கம்பெனி பற்றின ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். எல்ஐசிக்கே ஒருத்தர் வந்து விபூதி அடிச்சிருக்கான், அவனை பற்றி பார்ப்போம். அவனை வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம ஏற்கனவே ஒரு முறை பேசியிருக்கோம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை கொடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஈவினிங் நம்மளோட மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் முடியுது. கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து ஒரு 11 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவாக முடியுது. அண்ட் இன்ட்ராடேல ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் டவுன், அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆச்சு. ஆனால் நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4:45 அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டை போடுறாரு. இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து ட்ரம்ப் வந்து காலையில் எழுந்த உடனே போஸ்ட்டை போடுறாரு. அதாவது ஈவினிங் நம்மளுக்கு 4:45 போது அமெரிக்காவில் காலையில் 6 மணி மாதிரி, அந்த மாதிரி டைமிங்கில் எழுந்த உடனே சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டை போடுறாரு. இந்த போஸ்ட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரானோட போரை முடிக்கிறதுக்கு நான் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது இந்த ரிப்பப்ளிகன்ஸும் டெமோக்ராட்ஸும் சேர்ந்துட்டு என்னோட இந்த பவரை குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போஸ்ட்டை போட்டிருக்காரு. இந்த போஸ்ட்டை அவர் போட்டதுக்கான முக்கியமான காரணமே வேற ஒன்று. ஆனால் இந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு லைன், அதாவது ஈரானோட போரை முடிக்கிறதுக்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் நான் இருக்கும்போது இந்த ஒரு லைனை பிடிச்சிக்கிட்டு க்ரூட் ஆயிலோட விலை $97 $93 விழுது. கோல்டு ப்ரைஸஸ் $4500 கிராஸ் பண்ணுது. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிக்குது. அப்படி இந்த போஸ்ட் அவர் போட்டதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அமெரிக்காவோட ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு இருக்குது, நம்மளோட பாராளுமன்றம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அங்கே ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு ரிசொல்யூஷனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஈரானோட போரை உடனடியாக நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ட்ரம்ப்புக்கு எகென்ஸ்டாக டெமோக்ராட்ஸ் வந்து இயல்பாகவே வந்து ஓட்டு போடுவாங்க. காரணம் என்னென்னா, அமெரிக்காவில் 2 பார்ட்டி சிஸ்டம். இப்போ சைனாலெல்லாம் ஒரே ஒரு பார்ட்டி தான், சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டும்தான். இப்போ இந்தியாவில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கும், பிஜேபி, காங்கிரஸ், டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் இருக்கும். ஆனால் அமெரிக்காவில் ரிப்பப்ளிகன்ஸ், டெமோக்ராட்ஸ் இந்த 2 பேர் தான். இந்த டெமோக்ராட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப்புக்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒபாமாலாம் இருக்க பார்த்தீங்களா, அவங்களாம் டெமோக்ராட்ஸ். இந்த ரிப்பப்ளிகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட கட்சிக்காரங்க. இந்த டெமோக்ராட்ஸ் எப்படி இருந்தாலும் ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, இந்த ரிப்பப்ளிகன்ஸில் ஒரு 4 மெம்பர்ஸ் போயிட்டு ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக ஓட்டு போட்டாங்க. இதனால் ட்ரம்ப் வந்து அந்த ரிசொல்யூஷனில் தோத்துடுறாரு. போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசொல்யூஷன் பாஸ் ஆகிடுது. இதுக்காக உடனே போரை நிறுத்திடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அமெரிக்காவில் இன்னும் ஏகப்பட்ட பவர்ஸ் ட்ரம்ப்புக்கே இருக்குது, பிரசிடென்ட்டுக்கே இருக்குது. ட்ரம்ப் நினைச்சாருன்னா வீட்டோ பவர் யூஸ் பண்ண முடியும், இந்த ரிசொல்யூஷன் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். இது மேற்கொண்டு பல ப்ரொசீஜர்ஸை வந்து தாண்டி போகணும். இருந்தாலும் கூட ட்ரம்ப் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டார். காரணம், இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து ட்ரம்ப்போட ரேட்டிங்ஸ் பயங்கரமாக விழுந்திருக்கு. 100 பேர்கிட்ட போய் ட்ரம்ப் எப்படின்னு கேட்டிங்கன்னா 33 பேர் தான் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கி இருக்கிற 67% பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓகேன்னு சொல்கிறாங்க. அதனால் ட்ரம்ப் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டார். காரணம், இந்த வருஷம் நவம்பர் மாதம் யூஎஸில் மிட் டேர்ம் எலெக்ஷன் வரப்போகுது. அதனால் ட்ரம்ப் வந்து இந்த பிரச்சனையை முடிச்சிடுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இது இப்படி இருக்கும்போது நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும்போது ட்ரம்ப் வந்து சில ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் வந்து இந்த அணு ஆயுதத்தை பண்ண மாட்டோம்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். இது வந்து ஓரளவுக்கு உண்மைதான். காரணம் என்னன்னா, நம்மளோட நியூஸ் அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். ஈரானோட பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியன் அவர்கள் வேணும்னா நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், கேரண்டி கொடுக்குறேன், நாங்கள் அணு ஆயுதத்தை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் என்ரிச்டு யுரேனியத்தை ஈரானை விட்டு நாங்கள் வெளியே கொண்டு போக மாட்டோம்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். இது வந்து போன வாரம். அதுக்கப்புறம் 2-3 ஸ்டேட்மெண்ட் மாறி வந்துடுச்சு. வேணும்னா நம்ம இந்த என்ரிச்டு யுரேனியத்தை ரஷ்யா கிட்டேயோ சைனா கிட்டேயோ வைக்கலாம், இந்த 30 நாளுக்குள்ளார பேச்சுவார்த்தை பண்ணி முடிவு பண்ணலைன்னா நாங்கள் திருப்பி வாங்கிப்போம்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து வேணும்னா நாங்கள் என்ரிச்டு யுரேனியத்தை சைனாவில் கொடுக்குறோம், ஆனால் இந்த சைனா வந்து இதை அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது எதுக்குமே ட்ரம்ப் வந்து ஒத்துக்கலை. ஸோ அப்படி இருக்கும்போது மறுபடியும் அவங்க சொன்ன முன்ன கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ அவர் யூஸ் பண்ணுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அயத்துல்லா கெமேனியோக்கிட்ட நான் டைரெக்டாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளையும் அவர் சொல்கிறார். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இஷ்யூவாக பார்க்கப்பட்டாலும் இதை மார்க்கெட் அந்த அளவுக்கு எக்ஸைட் பண்ணல. நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் நெகட்டிவாக தான் முடிஞ்சது. இது இப்படி இருக்கும்போது நேற்று ஈரான் வந்து குவைத்தோட ஏர்போர்ட் மேலே அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அந்த ஏர்போர்ட் மேலே அட்டாக் பண்ணதில் ஒருத்தர் காயமடைஞ்சிருக்காரு, ஒரு இந்தியன் இறந்திருக்காரு. அப்படி இறந்த இந்தியனுக்கு குவைத்தில் இருக்கக்கூடிய எம்பசி ஆளுங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து அசிஸ்டன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் வந்திருக்கு.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து இந்த குவைத்தோட ஏர்போர்ட் வந்து பார்ஷியலாக ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் அந்த ஏர் ஸ்பேஸ் எல்லாத்தையும் அன்லாக் பண்ணிட்டாங்க. மேற்கொண்டு அட்டாக்ஸ் எதுவும் நடக்கல. நேற்று காலையில் நடந்ததோடு சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அட்டாக்ஸும் ரெண்டு சைட்லையும் நடக்கல. இதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. இது இப்படி இருக்கும்போது ஐஆர்ஜிசி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் குவைத்தோட ஏர்போர்ட் மேலே அடிக்கலை, யூஎஸோட பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதில் ஏதோ கோளாறு ஏற்பட்டு அவங்களோட மிசைல்ஸே விழுந்ததா குவைத்தோட ஏர்போர்ட் மேலே சேதங்கள் வந்து ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நம்பலான்னு சொல்லிட்டு தெரியல. மாற்றி பழி போட்டுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் இது இப்படி இருக்கும்போது மத்தியானம் 3 மணிக்கு மேலே லெபனானோட பிரசிடென்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ளார ரெண்டு பக்கமும், அதாவது இஸ்புல்லா கிட்டையும் இஸ்ரேல் கிட்டையும் நான் பேசிட்டு சீஸ்ஃபயரை அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது நடந்துருச்சுன்னா அடுத்தது ஈரானோட பேச்சுவார்த்தைக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். அது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இது இப்படி இருக்கும்போது நெத்தனியாகு என்ன சொல்கிறாருன்னா, நான் ட்ரம்ப் கிட்ட பேசிட்டேன், நாங்கள் 2 பேருமே ஈரான் அணு ஆயுதத்தை வச்சுக்க கூடாதுன்றதுல உறுதியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இஸ்புல்லா ஒத்துக்கிட்டாலோ பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒத்துக்கிட்டாலும் இஸ்ரேல்காரன் அடித்தானா அவனுக்கு பதிலுக்கு அடிக்க தான் போகிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது இப்படி இருக்கும்போது எவ்ரி வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரூட் ஆயில் ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிட்டு டேட்டா ரிலீஸ் ஆகும். இப்படி ரிலீஸ் ஆகிற டேட்டாவில் யூஎஸோட க்ரூட் ஸ்டாக் பைலோட டேட்டா ரிலீஸ் ஆச்சு. அப்படி ரிலீஸ் ஆகும்போது 2024 ஜனவரி மாதம் எந்த லெவலில் இருந்துச்சோ அந்த லெவல் அளவுக்கு க்ரூட் ஆயிலோட ஸ்டாக் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதன் காரணமாகவும் காலையில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் அதிகமாக இருந்தது. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நேற்று குவைத் மேலே ஈரான் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு கல்ஃப் கண்ட்ரி மேலே அடிச்சிங்கன்னா மற்ற நாடுகளெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம், நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பதில் கிடச்சோன்னா ஈரான் தாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது இப்படி இருக்கும்போது மத்தியானமாக ஈரானோட சுப்ரீம் லீடர் கிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் கிட்ட நெகட்டிவான விஷயம், அதாவது பெசிமிசம், ஃப்ரஸ்ட்ரேஷன், இது ரெண்டுத்தையும் பரப்புனா உருவாக்குனா அவங்க எதிரிக்கு துணை போகிற மாதிரி அவங்க கடுமையாக தண்டிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். அண்ட் இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இதுக்கு மேலே ஏதாவது ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் சொல்கிறேன். அண்ட் அடுத்து நம்மளோட இந்தியாவோட மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாக்கு வந்தோம்னா நேற்று ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கம்போடியாவில் இதுக்கு மேலே நீங்கள் யூபிஐ பேமெண்ட் பண்ணலாம், இதுக்கு மேலே இந்தியாவிலேருந்து யாராவது போனால் கூட நம்மளோட யூபிஐ பேமெண்ட்டை அங்கேயும் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூபிஐ பேமெண்ட் அந்தளவுக்கு ரீச் ஆயிருக்குன்றதை காட்டுது. அண்ட் ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் டகேஷி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஜூலை மாதத்தோட முதல் வாரத்தில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் அதே சமயம் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் சமாளிக்கிறதுக்காக இதே ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் $19 பில்லியன் அளவுக்கு பட்ஜெட்டை எக்ஸ்ட்ராவாக வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜப்பானோட எக்கனாமி ரொம்ப முக்கியம். அவங்களோட எக்கனாமியை கண்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா அது டைரெக்டாக வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டையும் பாதிக்கும். காரணம் வந்து என் கேரி ட்ரேட் தான். ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு காலையில் வந்த ஒரு அப்டேட்னா, இது நேற்றே ஒரு ரூமராக வந்துச்சு. அண்ட் இன்னைக்கு காலையில் வந்த அப்டேட் என்னென்னா, கேபினெட் மீட்டிங் நடந்தது இல்லையா, அதில் இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க, முடிவு பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரமே ஆர்டினன்ஸ் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா வித்ஹோல்டிங் டேக்ஸ் 20% அவங்க கட்ட வேண்டியதாக இருந்தது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 12% கட்ட வேண்டியதாக இருந்தது. இந்த வித்ஹோல்டிங் டேக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ நமக்கு வந்து சம்பளத்தில் டிடிஎஸ் பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும்போது 20% கட் பண்ணிட்டு தான் பாக்கி வந்து செட்டில் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து பாக்கி இருக்கிறத ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இந்த எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையும் இது அந்த அளவுக்கு போதுமானதாக இல்லை. காரணம் என்னென்னா, கவர்மெண்ட் நான் வந்து ஜிசெக்ஸை வந்து வாங்கியிருக்கேன். அந்த ஜிசெக்ஸில் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 7%, 7.5% அளவுக்கு ரிட்டர்ன் வரும். அப்படி பார்த்தா கூட இந்த டேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்த்தா கூட 7.5% என்னும்போது அமெரிக்காவோட 10 இயர் ட்ரெஷரி ஈல்டே 4.5% பக்கத்தில் இருக்குது. அவங்க எதுக்கு இந்தியாவில் கொண்டு வந்து 7% போடணும்? இதனால தான் இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் கூட நம்மளோட கரன்சி ஸ்ட்ரென்த்தனால அதே லெவலில் தான் இருந்தது. ஸோ இது வந்து பத்தாது, இன்னும் கவர்மெண்ட் ஏதாவது செய்யணும். அண்ட் நாளைக்கு காலையில் ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் நடக்க போது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டோ இல்லை ரேட் ஹைக்கோ இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ரேட் கட் கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது, ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. ரேட் ஹைக் இருக்காதுன்னு சொல்கிறாங்க.
ஒருவேளை ரேட் ஹைக் பண்ணிட்டாங்கன்னா அது மார்க்கெட்டுக்கு நெகட்டிவான விஷயம், மிகப்பெரிய ஒரு இன்ட்ராடே செல் ஆஃபை நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மேபி ஒரு 11 மணிக்கு மேலே ரிலாக்ஸாக வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா 10 மணிக்கு அவர் பேச ஆரம்பிச்சதுலேருந்து 10:30 மணிக்குள்ளார பேசி முடிச்சிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டும் நமக்கு வந்துடும், க்ளீனாக நம்ம பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. எக்கனாமி பற்றி என்ன சொல்லியிருக்காரு, மான்சூன் பற்றி என்ன சொல்லியிருக்காரு, இன்ஃப்ளேஷன் பற்றி என்ன சொல்லியிருக்காரு, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காரு, இது எல்லாத்தையுமே நம்ம அதில் அனலைசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உஷாராக ட்ரேட் பண்ணுங்கள். இது ஒன்று தான் வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய ஈவெண்ட். அண்ட் நம்மளோட பெட்ரோலியம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸில் இந்தியா மட்டும்தான் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸை நார்மலாக ஹேண்டில் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னதான் 90% க்ரூட் ஆயில் வந்து நம்ம இறக்குமதி பண்ணாலும் இந்த பிரச்சனையில் நம்ம சுமூகமாக கையாண்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த 90 நாளைக்கு தேவையான இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட கையிருப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்பிஜி ப்ரொடக்ஷனை கிட்டத்தட்ட 69% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட லாஸஸ் ஒரு நாளைக்கு 550 கோடியாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்தது. இப்போ பெட்ரோல் விலை ஏற்றுனதுனால க்ரூட் ஆயிலோட விலை கொஞ்சம் கூல் டவுன் ஆனதில் $120 வரையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ட்லேயே காமிச்சது. அண்ட் க்ரூட் ஆயில் பேஸ்கெட் அதை விட அதிகமாக தான் இருந்திருக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு $20 குறைஞ்சதோட காரணமாகவும் நம்மளோட பெட்ரோல் விலை ஏறினதினோட காரணமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸஸ் வந்து கம்மியாயிருக்கு. இன்னும் கூட ஒரு $10 $12 ஏற்றினாங்கன்னா இந்த லாஸஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். ஆனால் அப்படி ஏற்றினாலே இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும். அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெனிசுலாவோட பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் இறக்குமதி மட்டும் இல்லாமல் மற்ற செக்மெண்ட்டில், அதாவது மைனிங், டிரான்ஸ்போர்ட், அக்ரிகல்ச்சர், ஃபார்மாஸ்யூட்டிகல்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் நம்மளோட ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட இந்தியாவில் ஆட்டோ இண்டஸ்ட்ரி 20% ஒவ்வொரு வருஷமும் க்ரோ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்தியா தான் பிக்கஸ்ட் ஆட்டோ மார்க்கெட்டாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக நம்மளை வந்து தொடர்ந்து இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்டை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரோட்வேஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரத்துலேருந்து பாரதீப், ஒடிசாவில் இருக்கக்கூடிய பாரதீப், அந்த ஈஸ்ட் கோஸ்டா அந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் ஹைவே போடுறதுக்கு கேபினெட்டில் நேற்று 8300 கோடி ரூபா வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் எத்தனாலை பற்றியும் வந்து சில விஷயங்கள் பேசியிருக்காரு. இந்த எத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோளம் இருக்கு இல்லையா, சோளத்துலேயும் இந்த உடஞ்சி போன அரிசி புரோக்கன் ரைஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது அந்த அளவுக்கு சீப்புன்னு எல்லாம் சொல்லவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இப்படி இருக்கும்போது மாருதியாக இருக்கட்டும், ஹீரோ மோட்டார் கார்ப்பாக இருக்கட்டும், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸி ஃபியூல் வண்டியை வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம ஸ்டாக் அனாலிசிஸில் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம், இவங்ககிட்ட வந்து அப்டேட்ஸ். அண்ட் அடுத்து நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி காலையில் நம்மளோட நிஃப்டி கிட்டத்தட்ட 123 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதாவது 23,282. அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சப்போர்ட் வந்து 23,263 அந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணலை. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் R1 வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா 23,452 அந்த லெவலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 முறை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிச்சு அதை உடைக்கிறதுக்கு. ஆனால் இன்ட்ராடேல அதை வந்து உடைக்க முடியல. அண்ட் எண்ட் ஆஃப் த டேயில் 23,416 ஒரு 11 பாயிண்ட் மட்டும் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோட அனாலிசிஸ் இதுதான். அண்ட் ஓவராலாக அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா 3300 கம்பெனியில் 1815 கம்பெனி பாசிட்டிவாகவும் 1471 கம்பெனி நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஆட்டோ செக்டார் என்னதான் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும், ஆட்டோ இண்டஸ்ட்ரி 20% வருஷம் க்ரோ ஆகுதுன்னு கொடுத்தாலும் கூட ஆட்டோ செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா 0.2% அளவுக்கு தான் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி 0.22% அளவுக்கு பாசிட்டிவாகவும், எஃப்எம்சிஜி 0.19%, அண்ட் ஐடி செக்டார் 0.3% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் 0.4% அளவுக்கு பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் ஒரு 2-3 நாளாக ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் வந்து நெகட்டிவாக தான் இருந்தது, இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. எஃப்ஐஐ டேட்டா எடுத்துக்கிட்டோம்னா எஃப்ஐஐஸ் 4447 கோடி ரூபாய்க்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐஸ் 4360 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. அண்ட் யூஎஸ்டி எடுத்துக்கிட்டோம்னா $95.77 இருக்குது. பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேட் ஆகலை. அண்ட் அதே மாதிரி ஸ்லைட்டாக தான் டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. இருந்தாலும் கூட இன்றைக்கி இந்த ஜிசெக்ஸ் மேலே நாங்கள் டேக்ஸ் எக்ஸெம்ஷன் கொடுக்குறோன்னு சொல்லியும் கூட யூஎஸ்டி ரிஃப்ளெக்ட் ஆகலை, அதாவது அந்தளவுக்கு அப்ரிஷியேட் ஆகலை. இதுவே கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சிக்னலாக எடுத்துக்கிட்டு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஈவினிங் இந்த ட்ரம்ப்போட போஸ்ட் வந்ததுக்கப்புறம் கோல்டு ப்ரைஸஸ் $4500 கிராஸ் பண்ணிடுச்சு. அண்ட் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ஈவினிங் டைமில் பார்க்கும்போது 24 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 16,034, 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 14,698 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் ஒரு கிலோக்கு 2,68,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. க்ரூட் ஆயிலோட விலை $94 இருந்துச்சு. அண்ட் இப்போ என்ன ரேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். அண்ட் அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் வந்தாங்கன்னா, இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டை பற்றி நம்ம ஏற்கனவே நம்மளோட நியூஸ் அனாலிசிஸில் பேசியிருக்கோம். ஒரு ஆன்சர் த ஃபாலோயிங் வீடியோவில் கூட நம்ம பேசியிருக்கோம். அண்ட் காரணம் என்னென்னா, இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். என்ன மேட்ருனா, இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோடி ரூபான்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதன் காரணமாக இவங்களோட ROE ரொம்ப கம்மி, ROCE ரொம்ப கம்மி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் ரொம்ப கம்மி. இந்த அளவுக்கு ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்கிற கம்பெனி எதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி வந்து செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களோட ரெவன்யூவே தப்பு, இவங்க வந்து தப்பான டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்தினால இன்றைக்கி வந்து இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் லோயர் சர்க்யூட் அடிச்சது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் LIC வந்து 11% பக்கத்தில் ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பீக்கில் வந்து 900 ரூபீஸ் இருந்திருக்கு. இன்றைக்கி $100 வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 90% அளவுக்கு வேல்யூ வந்து எரோட் ஆகிடுச்சு. அண்ட் LICயில் இருக்கிற பணம் நம்மள மாதிரி சாதாரண மக்களோட பணம் தான், ப்ரீமியம் கட்டுற பணம் தான். ஸோ அது கண்டிப்பாக இந்த மாதிரி மக்களுக்கு வந்து லாஸாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்பெனி இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செபியோட இந்த இன்ட்ரீம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆர்டர் கிடையாது, நாங்கள் எங்களோட ஃபினான்ஷியல் டேட்டாவை கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ரொம்ப சிம்பிள், இந்த கம்பெனி வந்து இவ்வளோ லாபம் பண்ணு, இவ்வளோ சேல்ஸ் பண்ணுது, ஆனால் ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக வந்து இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற சின்ன டவுட் வந்திருந்தால் யாரும் போய் விழுந்திருக்க மாட்டாங்க. ஆனால் LIC மாதிரி அவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்கினாங்கன்னா எந்த காரணத்தில், எந்த பேசிஸில் வாங்கினான்னு சொல்லிட்டு நமக்கு புரியவே இல்லை. அண்ட் மேற்கொண்டு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது இதை பற்றின உண்மைகளெல்லாம் வரும். அண்ட் நீங்கள் எப்பயுமே ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ROE, ROCE பாருங்கள். ROEன்னா ஒன்றும் கிடையாது. நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்ப்பா, நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு 10 லட்ச ரூபா எனக்கு வந்து கொடுக்குறியா, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். சரி, எவ்வளோ லாபம் சம்பாதிப்பேன்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு 70,000 நான் சம்பாதிப்பேன்ப்பா, 10 லட்ச ரூபா நீ கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 7%. அப்போ நீங்கள் கரெக்டான ஒரு இன்வெஸ்டர் தான் ஒரு கேள்வி கேட்கணும், நான் எதுக்கு அதுக்கு உனக்கு கொடுக்கணும், பேசாமல் நான் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணாலே எனக்கு 70,000 வட்டி வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுவீங்க. அப்போது உங்களோட ROE, ROCE 7% இருந்தால் அது ஜஸ்ட் பேங்க் எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான், எப்படிலேயே உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் வந்துடும். நீங்கள் ஏன் ஒரு பிஸ்னஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும்? அதே தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்லேயும் பண்ணணும். அவங்களோட ROE, ROCE 12க்கு மேலே இருந்தால் கூட நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். நீங்கள் அவ்வளோ கம்மியாக இருக்கும்போது நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த விஷயத்தில் வந்து நம்மளோட வியூவர்ஸ் வந்து தப்பிச்சிருப்பீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட குட்டு வந்து வெளியே வந்துருச்சு. அண்ட் மேற்கொண்டு இன்வெஸ்டிகேஷனில் ஏதாவது உண்மை வருமானு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இன்றைக்கி ஹீரோ மோட்டார் கார்ப்போட ஷேர் ப்ரைஸ் 3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. காரணம் என்னென்னா, இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸி ஃபியூவல் பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, 100cc பைக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர், HF டீலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிராண்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, E20லேருந்து E85 வரையும், அதாவது எத்தனால் 20லேருந்து எத்தனால் 85 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண இந்த வண்டி வந்து ஓடுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பூனேவை சேர்ந்த ஒரு IT கம்பெனி நைட்டோட நைட்டாக அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. இதனால் 700 பேருக்கு வந்து வேலை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும், சச்சக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் பேசிகிட்டு இருப்பாங்க. அண்டு என்ன மேட்ருனா, இந்த மாதிரி திடீர்னு வேலை போனது, இவங்க ப்ரையராக எந்த நோட்டீஸும் கொடுக்கல, இப்படி திடீர்னு வேலையை விட்டு நின்றுட்டு கம்பெனியை மூடிட்டோன்னு சொன்னோடனே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்களை வந்து அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு அப்டேட் வரும். ஆனால் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இப்போ இவங்கள நிறைய பேர் வந்து ஹவுசிங் லோன் எடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய்ட்டு இருக்கும்போது லோன்ஸ் எதுவும் எடுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அன்லெஸ் ஆர் அன்டில் உங்களுக்கு வந்து வேறு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது, அதை வச்சு உங்களோட லோன்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியும்னா எடுத்துக்கோங்க. ஸோ அதை தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் அடுத்து கியூபிடோட ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 21 லட்சம் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க ஓப்பன் மார்க்கெட்டில். இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் IEXோட மே மந்தோட எலக்ட்ரிசிட்டி ட்ரேடிங் வால்யூம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் ட்ரேடிங் வால்யூம் 18% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டே ஹெட் மார்க்கெட் டேம்னு சொல்லுவாங்க, அந்த வால்யூம் 25% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது IEXக்கு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அடுத்து NBCCக்கு 83 கோடி ரூபா மதிப்புள்ள மல்டிபிள் ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயம். அண்ட் BHELக்கு 2000லேருந்து 2500 கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைஜீரியன் கம்பெனிலேருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டரில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, டிசைன், மேனுஃபேக்சர் அண்ட் சப்ளை ஆஃப் கேஸ் டர்பைன் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது BHELக்கு வந்து பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. BHELக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில புரோக்கர்ஸ் வந்து டவுன் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க, அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து ஏஞ்சல் ஒன்னோட மே மந்த் பிஸ்னஸ் டேட்டா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளைண்ட் பேஸ் 19% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் ஆவரேஜ் டெய்லி ஆர்டர்ஸ் 18% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏஞ்சல் ஒன்னுக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்டாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து லென்ஸ்கார்ட்டோட இன்வெஸ்டர்ஸில் ஒருத்தவங்களான சாஃப்ட் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 5 கோடி ஷேர்ஸ் வந்து பிளாக் டீலில் விற்றுருக்காங்க. அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நெகட்டிவான விஷயமா பார்த்தாலும் கூட, ஆனால் இந்த வித்த ஷேர்ஸை பிளாக் டீலில் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட்மேன் சாக்ஸும் சொசைட்டி ஜெனரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பெரிய இன்வெஸ்டர்ஸ் இந்த வேல்யூவேஷனில் வாங்குறாங்கன்னா இன்னமும் கூட இதில் க்ரோத் இருக்குது, இதில் வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்கன்றது தான் இதை காமிக்குது. ஸோ லென்ஸ்கார்ட் இன்வெஸ்டர்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கம்பெனியில் ஹோல்டிங்ஸ் இல்லை, இது ஒரு டிஸ்க்ளோஷர். அண்ட் அடுத்து அகர்வால் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அப்பர் சர்க்கியூட் அடிச்சது கிட்டத்தட்ட 20% அளவுக்கு ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கான காரணம் என்னென்னா, HPCL இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்டுமென் சப்ளை பண்ண சொல்லி 478 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இதன் காரணமாக இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இவங்களோட மார்க்கெட் கேப்பே பார்த்தீங்கன்னா 750 கோடி. இன்னைக்கு 20% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா கூட இந்த அளவுக்கு ஒரு சின்ன கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் கிடைச்சிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் விஷயமா பார்க்கப்படுது. இந்த பிட்டுமனை வச்சு தான் இந்த ஃப்ளெக்ஸி ஃபியூலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியும். இந்த எத்தனால் மிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து செய்ய முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்டுமன் வந்து யூஸ் ஆகும். அண்ட் அடுத்து டிவிஎஸ் சப்ளை செயினோட போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக அமைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சராக அவங்க ஆலா கார்பரேஷன் கூட சேர்ந்து அமைக்க போகிறாங்க. அண்ட் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் மூலிமா ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் சப்ளை செயினை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் டிவிஎஸ் சப்ளை செயினுக்கு 59% ஹோல்டிங் இருக்க போது. அண்ட் இந்த ஆலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 49% அளவுக்கு ஹோல்டிங் இருக்கும். இது டிவிஎஸ் சப்ளை செயினுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த டிவிஎஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஷேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் வேல்யூஷனில் இருக்குது, எதுவுமே நம்மளால் வாங்க முடியாது. அண்ட் அடுத்து மாருதி சுஜுக்கி இவங்களும் ஹீரோ மோட்டர் மாதிரியே இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஸி ஃபியூல் காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காரோட பேர் பார்த்தீங்கன்னா வேகனார் ஃப்ளெக்ஸி ஃபியூல்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரோட தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் மாருதி சுஜுக்கிக்கு. அண்ட் இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும்போது டிக்ஸான் டெக்னாலஜிஸ் வந்து ஒரு அப்டேட் பண்ணாங்க. அதாவது இது ஏற்கனவே அவங்க சொன்ன அப்டேட் தான். இந்த டிக்ஸான் டெக்னாலஜிஸும் விவோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் ஏதாவது மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டி இருக்குமோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்டிகேஷனில் இருக்காங்க. அண்ட் அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு அப்ரூவல் சீக்கிரமே கிடைச்சிடும்னு சொல்லிட்டு இவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த அப்ரூவல் கிடைக்கும் போது இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பயங்கரமாக ரேலி ஆகும். இது டிக்ஸான் டெக்னாலஜிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து டைட்டான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2030 ஜுவல்லரி பிஸ்னஸ் டபுள் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ டபுள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட சேல்ஸ் இதே மாதிரி வால்யூம் மெயின்டைன் பண்ண கூட ஜுவல்லர்ஸ் தங்கத்தோட விலை வந்து டபுள் ஆனாலே இவங்களோட பிஸ்னஸ் வந்து டபுள் ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டோர் கவுண்ட் கூட 800 கடைகள்லேருந்து 1400 கடையாக இன்க்ரீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது டைட்டானோட ஃபியூச்சர் க்ரோத் அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி டைட்டானோட ஷேர்ஸ் வந்து ஃபோக்கஸில் இருந்தது. அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸ் 1.7% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 0.5% விழுந்திருக்கு. அண்ட் S&P 500 0.2% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா $95 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் $4471 வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈவினிங் ட்ரம்ப்போட அந்த போஸ்ட் வந்து வேற ஒரு காரணத்துக்காக பண்ண போஸ்ட். ஆனால் அதில் ஒரு லைனை மட்டும் எடுத்துகிட்டு மார்க்கெட் பயங்கரமாக ரியாக்ட் ஆச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காற்று இறக்கி விட்ட மாதிரி புஷ்ன்னு போயிடுச்சு. அண்ட் மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். மேலும் இதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.